ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எம்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க. அதுவும் வந்து கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பழம்புரி அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வடை போண்டா பஜ்ஜியோ அந்த மாதிரி பழம்புரி தான் வந்து கேரளாவில் ஒரு பெஸ்ட்டு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அதே மாதிரி நல்ல கேரளா ஸ்டைலில் எப்படி நம்ம பழம்புரி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த பழம்புரி பண்ணுறதுக்கு நான் 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். நல்லா பழுத்திருக்கு இந்த பழம். அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பழத்தை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பழத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள். ஒரு பழத்தை தான் இப்போ நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் வந்து 3 பழத்தில் ஒரு பழத்தை தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப லேஸாகவும் இல்லாமல் நார்மலான மீடியம் ஃப்ளேமில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து நல்லா மைதா மாவு கொட்டிக்கிங்க. இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்லாம் கிடையாதுங்க. சும்மா இதுக்கு மைதா மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வரணும் இல்லையா மஞ்சள் கலரில், அதுக்காக. 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. ஸ்வீட்னஸ்க்காக தான் சர்க்கரை சேர்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து நல்லா புளிச்ச மாவு இருக்கும் இல்லையா, இட்லி மாவு, அந்த மாவு வந்து ஒரு 2 கரண்டி சேர்த்துக்குங்க. எதுக்காக அப்படின்னா, நான் வந்து சமையல் சோடா இதில் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால தான் இட்லி மாவு சேர்க்குறேன். ஒருவேளை நீங்கள் சமையல் சோடா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னா இந்த இட்லி மாவு தேவையில்லை. அதுக்கப்புறம் நார்மலாக உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம உப்பு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விடலாம். இதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அந்த அரிசி மாவு, பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க. நான் வந்து இந்த இடியாப்ப மாவு, புட்டு மாவெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். அரிசி மாவு, பச்சரிசி மாவு, அது ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து இதை நல்லா கலந்து விட போகிறோம். பாருங்கள், நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கெட்டியாக வர வரைக்கும் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த பழத்தில் இந்த பஜ்ஜி மாவு ஒட்டி நமக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போது நமக்கு மாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஆல்ரெடி ஒரு வாழைப்பழத்தை நல்லா சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி சூப்பராக எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இந்த மாவில் நம்ம இந்த வாழைப்பழத்தெல்லாம் எடுத்து நல்லா முக்கி நல்லா சூடாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சிடணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வாழைப்பழம், இந்த வாழைப்பழத்தை எடுத்து அப்படியே இந்த பஜ்ஜி மாவில் லைட்டாக இந்த சைடு ஒரு முக்கு அந்த சைடு ஒரு முக்குன்னு சொல்லி 2 சைடும் நல்லா இந்த மாவில் இந்த வாழைப்பழத்தை டிப் பண்ணி நம்ம அப்படியே இதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடணும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி எண்ணெயில் போடுறதுன்னு. இது அப்படியே மாவு வந்து அப்படியே சிந்தாமல் அப்படியே நம்ம எண்ணெயில் எடுத்து போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நமக்கு வந்து பழம்புரி ரெடி ஆகிடும். இப்போ வந்து இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வர வரைக்கும் நம்ம வந்து கீழ்பாத்தை நல்லா வேக விட்டுறணும். வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் பபிள்ஸ் லைட்டாக குறைஞ்சிச்சு பார்த்திங்களா, இப்போ நம்ம திருப்பி போட்டுறணும். இப்போது திருப்பி போட்டோம் அப்படின்னா இங்கே 2 நிமிஷம், முன்னாடி 2 நிமிஷம் ஆச்சா, இப்போ 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வேக விட்டுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான பழம்புரி ரெடி ஆயிரும். இப்போ இதே மாதிரி எல்லா பழத்தையும் எடுத்து அந்த மாவில் பொறுமையாக டிப் பண்ணி நம்ம உள்ளே போட்டுடலாம். மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த பழத்தில் மாவு ஒட்டினாலும் அந்த பழம் மட்டும்தான் பொரிஞ்சு வர மாதிரி இருக்கும், இந்த மாவு மேலே இந்த மாதிரி இருக்காது. ஸோ ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நான் சொன்ன அளவுக்கு லைட்டாக 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி அந்த மாதிரி கெட்டியாக, கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் இந்த மாதிரி பழம்புரி வந்து நல்லா மாவெல்லாம் கரெக்டாக பிடிச்சி, பழமே தெரில பாருங்கள், உள்ளே தான் பழம் தெரியுது, மேலால் பழம் வந்து அதிகமாக தெரியல. அதனால் இந்த பக்குவத்தில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான பழம்புரி ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் பாருங்கள் பழம்புரி எல்லாம் செஞ்சு சூப்பராக அடுக்கி வச்சுட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸே பழம்புரி தான். டீ கூட வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.